ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு முன்னாடி போங்காட்டி ப்ளீஸ் கீப் டிஸ்டன்ஸ்னு சொல்லுது. இப்போ நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா நோ செல்ஃபோன் சொல்லுது. நான் இப்படி பேசினாலும் அதை டிடெக்ட் பண்ணும், இப்படி பேசினாலும் டிடெக்ட் பண்ணும். ஸோ காதில் வச்சா தான் எங்களோட ஏஐ வந்து இப்படியே டிடெக்ட் பண்ணும். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாமே வந்து ஆப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாலும் இது அடிபட்டாலும் உடனே உங்களுக்கு இதில் என் க்ளவுட்ஸ் உங்களுக்கு வந்து வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோனை பார்த்து வந்துட்டேன்னா அது நான் கண்ணு முன்னங்காட்டி அது ஃபேட்டிக்கலாம். இன்னைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் சுற்றினேன், நேற்று எவ்வளோ கிலோமீட்டர் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இது வாய்ஸும் நம்ம கேட்டுக்கலாம். வாய்ஸும் இதில் வரும். நீங்கள் ஃபியூல் சென்ஸாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயே நீங்கள் ஃபியூல் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்க, தெஃப்ட் ஆச்சுன்னா எவ்வளோ தெஃப்ட் ஆச்சு, எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க டேஷ்கேமோட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ முன்னாடி இருக்க வண்டி காமிச்சுன்னா அது வந்து சொல்லுவாங்க. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நீங்க? நல்லா இருக்காது சார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட லொகேஷன் எங்க இருக்கு சார்? ஓகே, என் பேர் கார்த்திகேயன், ப்ரௌட் ட்வின்ஸ் டெலிமேட்டிக்ஸ் கம்பெனி. நாங்க ட்வின்ஸ் ஜிபிஎஸ் சொல்லிட்டு ஜிபிஎஸ் சொல்யூஷன், டேஷ்கேம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து பிஹெச்டி ஐடெக் கோயம்புத்தூர் கேம்பஸ்ல இருக்கோம். ஸோ பிஹெச்டி ஐடெக்கோட ஃபண்டட் கம்பெனி நாங்க. சார் டேஷ்கேம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம டேஷ்கேம்ல என்ன சார் ஸ்பெஷல்? நீங்க ஜெனரலா மார்க்கெட்ல ஆன்லைன்ல டாப் மோஸ்ட் செல்லிங் பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வைஃபை மாடல்ல கனெக்ட் பண்ணி டேஷ்கேம்ஸ் பார்க்கலாம். அதாவது நீங்க வண்டிக்கு உள்ள போயிட்டு நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க பார்க்கலாம். சில பிராண்ட் வந்து ஆன்லைன்லயும் கொடுக்காங்க, லைக் ஆன்லைன்ல பார்க்கலாம். ஓகே, அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம வந்து இன்னோஸ் டெவலப்ட் சாஃப்ட்வேர் சர்வர் வச்சுட்டு நம்ம வந்து 4G வித் ஏஐ. ஏஐ வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஏஐ ஃபீச்சர் இருக்குது. ஆமா, ஏஐ ஃபீச்சரோட இருக்குது. இதுல என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸா நாங்க கொடுத்து இருக்கோம். லைக் ஏஐ இன்பில்ட் வித் அடாஸ் அண்ட் டிஎம்எஸ் வித் கம்ப்ளீட் ஃப்ளீட் சிஸ்டம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கேமரா கொடுத்தாங்கன்னா ஆன்லைன்ல கொடுத்தாங்கன்னா வீடியோ பார்க்கலாம், இன்னைக்கு எங்க வண்டி எழுதுன்னு பார்க்கலாம். பட் எங்க கிட்ட வந்து என்னன்னா ஒரு கம்ப்ளீட் ஃப்ளீட் ஹேண்ட்லிங்கே பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க எவ்வளவு ஃபிளீட்டுக்கு வேணா நீங்க போட்டுக்கலாம். அட் அ டைம்ல நீங்க வந்து 16 கேமராஸ் வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம். ஒரு பெரிய வெப் பேனல்ல நீங்க பாத்துக்கலாம், பெரிய டிவில பார்த்து ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம், போன்ல ஆப் ஆண்ட்ராய்டு எல்லாமே நீங்க வீடியோஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்கே பாத்துக்கலாம். பிளஸ் வந்து உங்களோட ஃபிளீட் டேட்டாஸ் வந்து டெய்லி எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இந்த ஃபிளீட் அனாலிசிஸ் நார்மல் ஜிபிஎஸ் வச்சு நாங்க வந்து ஒரு கிளவுட் பேக்கப்போட பண்ணிட்டு இருக்கோம். வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நாங்க அலாரம்ஸ் எல்லாம் வந்து கிளவுட் பேக்கப்ல கொடுக்குறோம். அதாவது இந்த வந்து டிரைவர் ஸ்மோக் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி வந்து தூங்குறது, இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்பீக்கர் மைக்ல அந்த ஸ்பீக்கர்லயே வண்டியோட ஸ்பீக்கர்லயே கொடுக்கும். சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் கூட எல்லாமே வந்து கிளவுட்ல நாங்க வந்து அந்த டேட்டா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டேஸ்க்கு வந்து நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். கிளவுட் டேட்டா ஸ்டோர். ஸோ இப்போ வண்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுனாலும் அந்த இன்சிடென்ட் வந்து கிளவுட்ல வந்து எதனால ஆக்சிடென்ட் ஆச்சு, டிரைவர் என்ன பண்ணாங்க அந்த இன்சிடென்ட் நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எந்த கம்பெனி கொடுக்கல, நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட மெயின் இது என்னன்னா எங்களோட சர்வர் இந்தியாவில் இருக்கிறங்காட்டி சாஃப்ட்வேர் டீம் இங்கே இருக்காங்காட்டி உங்களுக்கு பக்காவே எங்களால் சப்போர்ட் கொடுக்க முடியும். அதில் நாங்கள் லீடிங்காக இருக்கோம். இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் இந்த டேஷ்கேம் போட்டுக்கலாம், ஃபிட் பண்ணி கொடுப்போம், எல்லாம் பண்ணி கொடுத்து கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருவோம். அதில் வந்து நீங்கள் வந்து எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா என்ன இது 4G கனெக்டிவிட்டி இருக்கிறங்காட்டி நீங்கள் ஃபோன்லேயே ஆப்லேயே எல்லாமே டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். சார் சொல்லுங்க, இதில் என்னென்ன மாடல் இருக்கு? நம்ம டேஷ்கேமில் எங்ககிட்ட 3 மாடல்ஸ் இருக்குது ஏ டேஷ்கேமில். ஸோ ஏ டேஷ்கேமில் எங்களோட ஃபர்ஸ்ட் மாடல் வந்து 2 சேனல். ஸோ அது வந்து நாங்கள் ட்விங்ஸ் ஷீல்டு எக்ஸ்ட்ரீம் ஷீல்டு ப்ரோமோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சேனல் டேஷ்கேம் மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து டிஎம்எஸ், இது அடாஸ். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது இன்பில்ட் எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்கு, சிம் கார்டு போட்டுக்கலாம், நம்ம ஆப்ல வெப்ல எல்லாம் நான் சொன்ன மாதிரி நீங்க பாத்துக்கலாம். இது 2 சேனல். அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா கார்ஸ், இந்த எர்டிகா, இனோவா இந்த மாதிரி கார் வெஹிக்கிளுக்கு ஏ டேஷ்கேம் வேணும்னா 3 சேனல் வேணும். அந்த மாதிரி எர்டிகால எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் கார்ஸ்க்கு நீங்க போட்டுக்கலாம். ஸோ இதுல 2 சேனல் பிளஸ் இது வந்து கார் பின்னாடி வந்து நம்ம ஒரு கேமரா ரிவர்ஸ் பேக் கேமரா நம்ம இது வச்சுக்கலாம். ஸோ பேக் கேமரா இது இண்டோர் கேமரா. ஸோ இது வண்டிக்குள்ள இருந்து பின்னாடி வச்சுக்கோம்னா பின்னாடி வந்து இது மானிட்டர் பண்ணும், எஸ்டி கார்டு ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது 3 சேனல் கேமரா. இது ஸ்பெசிஃபிக்லி ஃபார் கார்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார் இப்போ நீங்க கார்ஸ் மட்டும் தான் பண்றீங்களா, இல்ல பெரிய பெரிய லோட் வெஹிக்கிள் இல்லனா பஸ்க்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிளுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எங்க கிட்ட 2+2 ஏஐ டேஷ் கேமரா. இது பாத்தீங்கன்னா இது 2 கேமரா இருக்குது. அது போக இதுல அடிஷனலா 2 கேமரா கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கேமராஸ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து அவுட்டோர் கேமரா, இது இண்டோர் கேமரா. ஸோ இது வித் மைக் அந்த மாதிரி மாடல்ஸும் இருக்கு. இதுல வந்து நாங்க 15 மீட்டர்ஸ் கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் கேபிள் வந்து ஏவியேஷன் கேபிளுமோ இந்த கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 15 மீட்டர்ஸ் லென்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து டேப் அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கக்கூடாது, அது நாங்க பண்றது இல்லை. ஸோ டேஷ் கேமரா டு கேமரா 15 மீட்டர் லென்த் 2 கேமரா வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது இண்டோர் கேமராமோ, இது அவுட்டோர் கேமராமோ, இது வாட்டர் ப்ரூஃப், இது வந்து இண்டோர் போடுறது. ஸோ இது நீங்க எந்த ஆப்ஷன் வேணா எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காவே வந்து ட்ரக்ஸ், இமர்ஷன், மினி வண்டி எல்லாமே கண்டெய்னர்ஸ்க்கு எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கேமரா கண்டெய்னருக்குள்ள இருக்கணும், ஒரு கேமரா ரிவர்ஸ்ல இருக்கனால யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே நான் வந்து கண்டெய்னருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல நாங்கள் பார்க்கறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் எஃபெக்டிவா இது வரும். இது வந்து எஸ்டி கார்டு வந்து 512 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ சிம் கார்டு நம்ம போட்டுக்கலாம், லைவா நீங்க பார்த்துக்கலாம், பிளேபேக் பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல்
நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல அவைலபிள். சார் இப்போ நீங்க 512 GB வரைக்கும் மேக்ஸிமம் சொன்னீங்க. சோ உங்களுக்கு அதுக்கு மேலேயும் தேவைப்படும், ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுனா என்ன சார் பண்றது? 1 TB வரைக்கும் இதுல போகலாம். ஸோ நீங்க 512 வரைக்கும் வேணும், இல்ல அதுக்கு மேல எங்களுக்கு வேணும் கண்டினியூஸ் டேட்டா வேணும்னா நீங்க மொபைல் டிவியா போடலாம். ஸோ இதுதான் அந்த மொபைல் டிவியா. இதுல வந்து 4 சேனல் 8 சேனல் இருக்குது. 4 சேனல் நான் ஏஐ மாடலும் இருக்குது, ஏஐ மாடல்ஸும் இருக்கும். ஸோ நீங்க டேஷ் கேமரா பார்த்து அதே டிரைவர் பிஹேவியர்ஸ் இது எல்லாமே பண்ணலாம். இதுல வந்து நீங்க 1 TB ஹார்ட் டிஸ்க் SSD ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ இது அது மட்டும் பெனிஃபிட் இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் உங்க டிரைவருக்கு வந்து நீங்க இதுல வந்து எக்ஸ்ட்ரா 4 கேமரா அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேமராஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இந்த மாதிரி 4 கேமராஸ் நீங்க போட்டுக்கலாம். அதோட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிஎம்எஸ் கேமரா, டிரைவர் ஃபேஸ் பண்ணி அந்த கேபின் ஃபுல்லாமே கவர் ஆகும். பிளஸ் டிரைவரோட மானிட்டரிங் இது பண்ணும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐ டெக்னாலஜி உள்ளது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடாஸ். ஸோ இது ஒரு கேமரா தான். இது நாங்க வந்து விண்ட்ஷீல்ட் அப்படியே வச்சுருவோம். வச்சுட்டோம்னா இது வந்து ஃப்ரண்ட்ல இதெல்லாம் கவர் பண்ணும். ஆஸ் யூஸ்வல் இது கவர் பண்ணும். பிளஸ் இதுல இருந்து என்னன்னா உங்களுக்கு வண்டி க்ளோஸ், டூ க்ளோஸ், பெடஸ்ட்ரியன் க்ளோசிங் இந்த மாதிரி வந்து 5 அலார்ம்ஸும் நம்மளுக்கு கொடுக்கும். உள்ளுக்குள்ள ஸ்பீக்கர் இருக்காங்காட்டி இது ஸ்பீக்கர்லயும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டிஎம்எஸ் ஓட எல்லாமே சேர்த்து அனௌன்ஸ் பண்ணும். ஸோ இது என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னா, முக்கியமான இது வந்து ஹார்ட் டிஸ்க் மாடல்காட்டி நீங்க கேமராஸ் எங்க வேணாலும் வச்சுக்கலாம். பட் அதோட மொபைல் டிவி யாருக்கு அதிகமா யூஸ் ஆகுனா, ஒன்னு மெமரி ஸ்பேஸ், இன்னொன்னு வந்து டிரைவருக்கு வந்து பின்னாடி வியூ தெரியணும், முன்னாடி க்ளோஸா இது தெரியணும், இந்த மாதிரி டிஸ்பிளே யூனிட் இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட மேஜர் அட்வான்டேஜ். சோ இப்போ இந்த டிரைவர் வந்து இப்போ ரிவர்ஸ் கியர் போடுறான், அவனால திரும்பி பார்க்க முடியாது, இல்ல கிளீனர் இல்ல அப்படின்னா இந்த இதுல வியூல வந்து பின்னாடி வியூ வந்து நாங்க எடுத்து கொடுத்துருவோம். இதுல வந்து 4 கேமராஸ் போடலாம், 8 கேமராஸ் ஆப்ஷன் இருக்கு, 8 வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? சோ அதுல ஒரு கேமரா நாங்க ரிவர்ஸ்ல போட்டு வண்டி ரிவர்ஸ் கியர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஓடுறது வந்து டிரைவருக்கு இங்க காமிச்சோம். நார்மல் டைம்ல ஃப்ரண்ட் சைடு எல்லாமே பாத்துக்கலாம். சப்போஸ் இவங்க வண்டி வந்து மூவிங்ல இருக்கப்ப வந்து 4 கேமராமே அவங்க இதுல பாத்துக்கலாம். 4 8 இது வேணா நம்ம செட் பண்ணி கொடுத்துக்கலாம். சோ என்னன்னா சப்போஸ் டாப் எல்லாம் கட்டிட்டு போவாங்க, தெஃப்ட் பண்ண அட்டம் பண்றாங்க, ஜம்ப் பண்றாங்க, எல்லாமே இதுல நீங்க டிரைவர் உள்ள உட்காந்து இது எல்லாமே பாத்துக்கலாம். இது சேஃப்டியா இருக்கும். பஸ்ல எல்லாம் கவனிச்சிருக்கோம். சோ வைஃபை கேமரான்னு சொல்லுவாங்க, 2 மெகாபிக்சல் 5 மெகாபிக்சல்னு சோ அந்த பிராண்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஸோ இப்போ மார்க்கெட்ல நிறைய இன்ஸ்டாகிராம்ல பார்த்து வைப்பீங்க, வண்டிக்கெல்லாம் வந்து வைஃபை கேமராஸ் நாங்க மாட்டுறோம், 5 மெகாபிக்சல் கேமரா மாட்டுறோம், இந்த மாதிரி எல்லாம் பார்த்து வைப்பீங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேமராஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு மாட்டுற ஸ்டாண்ட் அலோன் கேமராஸ். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வைஃபை கேமரா வைப்பாங்க, தனியா ஒரு சிம் ரவுட்டர் வைப்பாங்க. அந்த வைஃபை கேமரா நல்லா டைட்டா பாக்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சு அந்த ரவுட்டர்ல இருந்து டேட்டா டிரான்ஸ்மிட்டர் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் என்னன்னா அதெல்லாம் டியூரபிலிட்டி இல்ல. வீட்டுக்கு மாட்டுறது, ஆஃபீஸ் மாட்டுறதெல்லாம் வந்து பிக்சட். அதுல மூவ்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அது தாங்காது, அது லைஃப் டைம் தாங்காது. இப்போ நாங்க பார்த்து வைக்காங்க ஆஃபீஸ் மாட்டுற டிவிஎஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் வண்டிக்கு வந்து ஒரு பெரிய பாக்ஸ் அடிச்சு அதுக்கு ஸ்ப்ரிங் எல்லாம் வச்சு பான்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து வீட்டுக்கு வைக்கிறதுக்கு போய் வண்டிக்கு வச்சா அது வந்து டியூரபிலிட்டி இருக்காது, நிறைய சர்வீஸ் வரும். அதுக்கு பதிலா இது வந்து வெஹிக்கிளுக்கு டிசைன் பண்ண டிவிஎஸ். ஓகேங்களா? சோ இதுக்கு சிம் கார்டு தனியா இடத்துல போட்டு ரவுட்டர்ல இருந்து டேட்டா எடுக்கணும் எதுவுமே தேவையில்லை. இந்த டிவியா வந்து நீங்க எவ்வளவு வோல்டேஜ் வேணாலும் தாங்கும். லைக் 34 வோல்ட் தாங்க, ஸ்பீக்கர்ல தாங்க. இதுக்கு தனியா அடாப்டர் எல்லாம் தேவையில்லை, எல்லாமே இன்பில்ட்டா இருக்குது. சோ நீங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்றப்ப சில அடாப்டர் போட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன் தான். இது வந்து இது எல்லாமே இதுக்கு இன்பில்ட்டா இருக்கங்காட்டி இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நாங்க 4 ஸ்க்ரூ போட்டு வண்டியில ஏதோ இடத்துல மவுண்ட் பண்ணி வைப்போம். ஓகேங்களா? சோ எந்த வைப்ரேஷனுக்கும் உங்களுக்கு உள்ள இருக்க ஹார்ட் டிஸ்க், டேட்டா, சிப் எதுக்குமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இது டியூரபிலிட்டி அதிகம், லைஃப் டைம் அதிகம். அதே மாதிரி கேமரா பாத்தீங்கன்னா நீங்க அந்த கேமரா எல்லாம் வந்து பிளாஸ்டிக் கேமராஸ் போட்டுருப்பாங்க. இது எல்லாமே மெட்டல், எல்லாம் பக்கா மெட்டல், எல்லாமே மெட்டல். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா டியூரபிலிட்டி எல்லாம் தான் வண்டிக்கு போடுறது. வண்டிக்கு நீங்க 5 மெகாபிக்சல் போடுறது பிரயோஜனம். இதுல 2 மெகாபிக்சல் நாங்க 108 சொல்லுவோம். HD தான் இதுக்கு சொல்லணும். நீங்க 5 மெகாபிக்சல் 4 மெகாபிக்சல் போட்டு இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மெகாபிக்சல்ல HD குவாலிட்டி ரெக்கார்ட் ஆனது போதுதான் நாங்க நினைக்கிறோம். அதுதான் இதுக்கு தேவை. இதுல பாத்தீங்கன்னா வைஃபை கேமரா செலவு போடுவாங்க. அந்த வைஃபைக்கு பதிலாக நீங்க நாம இந்த மாதிரி டேஷ் கேம் 2 சேனல் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏ இல்லாம மாடலும் எங்கிட்ட பேசிக்ல இருந்து இருக்குது. ஸோ அதுவுமே வெஹிக்கிளுக்கு டிசைன் பண்ணலாம். அது நீங்க போட்டுக்கலாம். ஸோ நார்மல் வைஃபை போட்டு அதுக்கு தனியாக ரவுட்டர் போட்டு அதுல சிம் கார்டு, அதுக்கு தனியா பவர் கனெக்ஷன், இதுக்கு தனியா பவர் கனெக்ஷன், வண்டி ஃபுல்லா வயர் கனெக்ஷனா இருக்கு. அதுக்கு சிம்பிளா ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும். சோ இதுல தனித்தனியான கனெக்ஷன்லாம் தேவை எதுவுமே தேவையில்லை. இதுக்குள்ளேயே SD கார்டு போட்டுக்கலாம், இதுக்குள்ளேயே சிம் கார்டு போட்டுக்கலாம். ஜஸ்ட் இதுக்கு பவர் கொடுத்தா மட்டும் போதும். சோ ஜஸ்ட் பவர் மட்டும் கொடுத்தா போதும். இது எல்லாமே இது டேக் அப் பண்ணிக்க வித் இதுல இன்பில்ட் GPS ஓட இருக்குது. இதுல எல்லா மாடலுமே உங்களுக்கு GPS ஓட கொடுத்துருக்கோம். சோ உங்களுக்கு தனியா GPS வேணும்னு அவசியம் இல்லை. சோ அதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு. எல்லா வண்டிக்கும் நாங்க போடுவோம், இன்க்ளூடிங் டாடா ஏஸ்ல இருந்து ஹிட்டாச்சி வரைக்கும் டூரிஸ்ட் பஸ்ல இருந்து எல்லாமே நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். சோ இது நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சொல்லுங்க சார், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? எங்களோட அடுத்த யூனிக் ப்ராடக்ட் வந்து E-Lock. இது வந்து கண்டெய்னர்ஸ்க்கு மாற்ற லாக். இது இன்பில்ட் GPS 10,000 mAh பேட்டரி ஓட வருது. இது லாங் லைஃப்.
இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஓடிபி மூலியமா நீங்க ஓபன் பண்ணிக்கலாம், கார்டு மூலியமா ஓபன் பண்ணிக்கலாம், நம்ம சாஃப்ட்வேர் மூலியமாவும் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்டெய்னர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து இப்போ சென்னை போயிருக்கு, எங்க காஷ்மீர் போனாலும் இங்க வந்து நம்ம கமாண்ட் கொடுத்தா அங்க ஓபன் ஆகும். ஓகேவா? இங்க இருந்து ஓபன் பண்ணலாம். இல்ல நீங்க இந்த கார்டு அவங்க கையில இருந்துச்சுன்னா இந்த கார்டு நம்பர் அசைன் பண்ணோம்னா இந்த கார்டு விட்டு எங்கேயுமே ஓபன் பண்ண முடியாது. இல்ல இந்த கார்டு கூட அந்த லொகேஷனோட ஜியோ ஃபென்ஸுக்கு இது நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த லொகேஷனுக்குள்ள போனா போய் கரெக்டா இந்த கார்டு வச்சா மட்டும்தான் ஓபன் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாம். இதுல ஜிபிஎஸ் அக்காண்டி கிலோமீட்டர் எங்க பார்க்கிங் ஆயிடுது எல்லாமே நீங்க இதுல கம்ப்ளீட்டா நம்ம ஆப்ல பாத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இல்ல கார்டும் இல்ல எதுவுமே இல்ல அப்படின்னா நீங்க இங்க இருந்து போன் பண்ணி டிரைவர் கிட்ட ஒரு நம்பர் சொல்லலாம். அந்த நம்பர் இதை டைப் பண்ணாங்கன்னா லாக் ஓபன் பண்ணி அந்த நம்பர் திரும்பி யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களோட கார்கோஸ் இதெல்லாம் வந்து சேஃப்டியா எடுத்துட்டு போறதுக்கு இது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இது அன்பிரேக்கபிள். இது நீங்க சப்போஸ் ஏதாச்சும் இது கட் பண்ண நினைச்சாலும் உங்களுக்கு அலாரம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபோன். ஓகே சார். அந்த அலாரம்ஸ் கால்லயே உங்களுக்கு வந்து இடையில சப்போஸ் உங்க ஆர்டிஓ எல்லாம் பிடிச்சாலும் டிரைவர் கூப்பிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னா அந்த நம்பர் ஓப்பன் பண்ணா நீங்க ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம். சூப்பர். ஸோ இது 4G மாடல் வருது. ஸோ நெட்வொர்க் இஷ்யூ அக்காஸ் இந்தியா எங்கேயுமே ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் ஏர்டெலோட கொடுக்குறோம் 4G 2G வரைக்கும் இது எடுத்துக்கோம். ஓகேங்களா? காஸ்ட் எஃபெக்டிவ். எனக்கு தெரிஞ்சு 10 to 15 டேஸ்க்கு மேலே இது பேட்டரி தாங்குது. ஈவன் 20 டேஸ் கூட எங்க கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. 20 டேஸ் வரைக்கும் பேட்டரி. சார் இது என்ன செல்ஃபி ஸ்டிக் மாதிரி? செல்ஃபி ஸ்டிக் இது ஃபியூல் சென்சார். இது ட்ரக்ஸுக்கு ஒரு டீசல் மானிட்டரிங் சொல்யூஷன். இது பாத்தீங்கன்னா நீங்க பக்காவா டீசல் மானிட்டரிங் சொல்யூஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வண்டியில எவ்வளவு டீசல் ஃபில் பண்றாங்க, எவ்வளவு கன்சியூம் பண்ணி இருக்குது, இப்போ எவ்வளவு இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் ட்ரக், ஹிட்டாச்சி எல்லா டைப் ஆஃப் டீசல் வெஹிக்கிள்ஸ்க்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நாங்க புதுசா அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்க இந்த மாதிரி டேஷ் கேம், மொபைல் டிவைஸ் எது போட்டாலும் இந்த ஃபியூல் சென்சார் மாட்டிட்டு நீங்க இது கம்பைன் சிஸ்டமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி காம்போவா எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா சிங்கிள் ஆப்ல வந்து நீங்க வீடியோ ஸ்ட்ரீமிங் பாத்துக்கலாம், டீசல் பாத்துக்கலாம், கிலோமீட்டர் நோட்டிபிகேஷன் எல்லாமே நீங்க கம்பைன் பாத்துக்கலாம். சோ இப்போ மார்க்கெட்ல எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு தனித்தனியா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. பட் அப்படி எல்லாம் இல்ல. வீடியோ, ஜிபிஎஸ், ஃபியூல் எல்லாமே கம்பைன்டாவே நம்ம ஆப்ல பாத்துக்கலாம். சோ இதுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது. கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் வந்து உங்களுக்கு இதோட நீட், யூஸ் கேஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இயர் அண்ட் ஆஃபர் நல்லா போயிட்டு இருக்குது. அப்ரோச் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே நாங்க ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வண்டிக்கு முன்னாடி போங்காட்டி ப்ளீஸ் கீப் டிஸ்டன்ஸ்னு சொல்லுது. நான் அப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா நோ செல்ஃபோன் சொல்லுது. நான் இப்படி பேசினாலும் அதை டிடெக்ட் பண்ணும், இப்படி பேசினாலும் டிடெக்ட் பண்ணும். ஸோ காதில் வச்சா தான் எங்களோட ஐஏ வந்து இப்படி டிடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஸ்பீடுக்கு மேலே நான் அப்படியே ஏன்னா நான் வந்து திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். ப்ளீஸ் கீப் அட்டென்ஷன் சொல்லுச்சு. முன்னாடி கார் நிக்குது. ஆமா. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதை கைட் பண்ணிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு என்னன்னா இந்த கைட் பண்றது மட்டும் இல்லாம இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே நம்ம இப்ப நான் போன் பேசிட்டு இருந்தேன், எங்க ஆப்லயே பார்க்கலாம். நம்ம பேசிட்டு இருந்தது இது வந்து நம்ம பேசிட்டு இருந்து இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாமே வந்து ஆப்லயே நீங்க பாத்துக்கலாம். கொலிஷன் இந்த மாதிரி எல்லாம், வார்னிங்ஸ், சீட் பெல்ட் போடலனா, ஸோ எல்லாமே நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாலும் இது அடிபட்டாலும் உங்களுக்கு இப்போ நான் என்ன 1 மினிட் முன்னாடி தான் நான் பண்ணினேன். உடனே உங்களுக்கு இதுல என் கிளவுட்ஸ் உங்களுக்கு வந்துச்சு பாத்தீங்கன்னா. ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன இது வேணும்னா அப்போ வந்து ஃபோன் கால் அப்போ உங்களுக்கு போட்டு காமிப்பாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க எடுத்துக்கலாம். பேட்டிக் அலாரம், பேட்டிக் வார்னிங், இந்த மாதிரி ஃபோன் காலிங், இது மாதிரி இது வேணா நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் காலிங் வந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த அலர்ட் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வச்சு ஃபோன் முன்னாடி வச்சு பேசிட்டு இருக்கேன். ஸோ காதில் வைக்கணும் அவசியம் இல்லை. இது எல்லாமே இதை கண்டுபிடிச்சிப்போம் உங்களுக்கு. இது வந்து ஃபேட்டிக் அலாரம். இப்போ நான் வந்து கவனம் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபோனை பார்த்து வண்டி ஓட்டுறேன்னா அது நான் கண்ணு முன்னாடி அது ஃபேட்டிக் அலாரம் காமிக்குது. இதே நான் ஆன் பண்ண கொட்டை விட்டேன் எல்லாமே உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து எல்லாமே ப்ளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து ஜிபிஎஸோட வந்தது உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் இன்னைக்கு வந்தது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். கிலோமீட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறேன், நேற்று எவ்வளோ கிலோமீட்டர் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரீமிங் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு வண்டி இப்போ போயிட்டு இருக்குது. அப்போ அந்த இது அப்படியே உங்களுக்கு இதை கவர் ஆகிட்டு இருக்குது. வண்டி போகுது உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபிராக்ஷன் 5 செகண்ட்ஸ் அந்த டிலே தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்த சேனல் பார்க்கணும்னு நீங்கள் அடுத்த சேனல் பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து 3-4 சேனல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது வாய்ஸும் நம்ம கேட்டுக்கலாம். வாய்ஸ் இதில் வரும். ஆமாங்க. இந்த மேப்போட நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் மேப்போட பார்த்துக்கலாம். ஸோ இல்லை நான் வந்து வீடியோஸ் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தனியாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்துக்கலாம். இல்லை நான் வந்து 2 வீடியோ சேர்த்து பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். இதில் 4 வீடியோ வைக்க நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு அதோட மாடல்ஸ் இருக்குது. இப்போ இது 2 சேனல், காருக்கு 3 சேனல் தனியாக மாடலுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம். நீங்க வாங்க போய் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 3 சேனல் 4 சேனல். ஏன்னா இது எக்ஸ்டென்ஷன் மாடல்ல இல்லை. இப்போ நம்மள டிவிஆர் மாதிரி தான் 2.2, 3.3, 4.4 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ட்ரக்ஸுக்கு எல்லாம் நாங்கள் 4 ப்ரிஃபர் பண்ணுறோம். 2, 3 எல்லாம் வந்து காருக்கு தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இதில் மற்றபடி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எல்லாமே இதில் இருக்குது. ரிப்போர்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஸ்டாப்பேஜ், ட்ரிப் பிளேபேக், பார்க்கிங், ட்ரிப் டிஸ்டன்ஸ், ஐசிசி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் ஆட் ஆன் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் கொடுக்குறோம். டிராவல்ஸ் வச்சிருக்கோங்க, ட்ரக்கு, கிலோமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம இதில் கொடுக்குறோம். ஸோ சார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு இப்படி டிஸ்டன்ஸ் சார்ட் இப்படி வந்துடும். இதில் நீங்கள் ஃபியூல் சென்சர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுல நீங்கள் ஃபியூல் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்க, தெஃப்ட் ஆச்சுன்னா எவ்வளோ தெஃப்ட் ஆச்சு, எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க டேஷ்காமோட நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் அடிஷனலாக நீங்கள் வந்து சென்சார்ஸ் ஆட் பண்ணணும். சென்சார்ஸ் ஆட் பண்ணோம்னா நீங்க சிங்கிள் ஆப்ல எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். இப்போ நீங்க இந்த வண்டியில நீங்க இந்த வண்டியில வந்து நீங்க ஃபியூல் ஆட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பக்கத்துல ஃபியூல்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று, சென்சார்னு சொல்லி இன்னொரு டேப் ஒன்று. ஸோ அதில் நீங்கள் கிலோமீட்டர்ஸ்ல இருந்து எல்லாமே ஃபியூல் எவ்வளோ இருக்கு, தெஃப்ட் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக சிங்கிள் ஆப்ல நீங்க எல்லாமே பார்த்துக்கலாம். இங்க உங்களுக்கு அலாம் அடிக்குதுங்களா? ஆமா சார். ஆமா. இப்போ நான் ஃபோன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன், 2 க்ளோஸ் நடந்திருக்கேன். இப்போ நான் ஃபோன் பேசுறேன்னு வைங்க, இப்போ நான் டிராஃபிக்ல இருக்கேன். ஸோ நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இப்போ முன்னாடி இருக்க வண்டி காமிச்சுன்னா அது வந்து சொல்லுவாங்க இது ப்ளீஸ் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வண்டி நிற்கிறேன், நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன், முன்னாடி கிளம்பிச்சுன்னா அது ஏதோ ஆட் ஆன். இது பெருசா ஃபீச்சர் இல்ல, பட் நம்ம வண்டி முன்னாடி போனது கவனிக்காம நான் நிறைய டைம் நானே பண்ணிருக்கேன். சில பேர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடும். அது வந்து பெரிய ஃபீச்சர் இல்ல, பட் இது ஆட் ஆன கொடுத்துருக்கு. அது போய் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதுல. இந்த ஹார்ஸ் பிரேக்கிங், ஹார்ஸ் அக்ஸலரேஷன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் அவ்வளவு ஃபாஸ்டா சடனா இங்க சொல்லுது உடனே என் போனுக்கு வந்துரும். சோ அப்ப என்னன்னா அவ்வளவு க்ளோஸா பக்கத்துல போனேன் நானு. இப்போ ஓவர் ஸ்பீட் போறோம் அப்படினா அதுக்கு அலார்ம் கொடுக்கலாம். நம்ம செட் பண்ணிக்கலாம். 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போனோம்னா அது அலார்ம்ஸ் கொடுத்துக்கலாம். சோ இது வந்து என்னன்னா இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். டிராவல்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். டிரைவர்ஸ் வச்சு நீங்க வண்டி ஓட்டுறீங்க, சேஃபா போகணும்னா இதெல்லாம் நிறைய ஐடி கம்பெனிஸ் இப்போ வந்து எங்ககிட்ட என்கொயரிஸ் போயிட்டு நிறைய ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எம்ப்ளாயோட சேஃப்டிக்கு இது ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா நான் இப்போ ஸ்மோக் பண்ணி காமிக்கல, பட் நான் ஸ்மோக் பண்ணாவே அது கண்டுபிடிக்கும். ஸ்மோக் பண்ண கண்டுபிடிக்கும். அப்படி இப்போ இந்த வியூ ஃபுல்லாவே கவர் பண்ணிக்கும். பிளஸ் டிரைவர் மட்டும் அது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கு. எப்பவுமே தப்பு பண்றதுக்கு அலோவ் பண்ணாம நீங்க பாத்துக்கலாம். ஆமா, யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க, நான் வந்து இப்போ எடுத்தேன், ஸ்பீக்கர் டிஸ்டன்ஸ் சொல்லுது, லேன் சேஞ்ச் அதுவும் பண்ணிக்கலாம். நான் ஃபோன் பேசுறேன், அதுவும் அப்படியே காமிச்சது உங்களுக்கு. உங்ககிட்ட தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்தா கண்டுபிடிக்காது. டிரைவர் வந்து அங்க ஃபோக்கஸ் பண்ணி வண்டி ஓட்டணும். இப்போ நான் இது நான் என் வண்டியில வச்சிருக்கேன். சிட்டிக்குள்ள ஓட்டுறப்ப கொஞ்சம் இரிட்டேட்டடா இருக்கும், நான் ஃபீல் பண்றேன். பட் என்னன்னா பழகும். இப்போ நான் வந்து ஹைவேஸ் எல்லாம் வண்டி ஓட்டுறப்போ எனக்கு இங்க இருக்க பெடஸ்ட்ரியன் யார் காஸ்ட் பண்ணுவாங்கன்னு என்னால கெஸ் பண்ண முடியாது. நான் ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருப்பேன், திடீர்னு ஒரு பெடஸ்ட்ரியன் வரப்போ அது இன்ஃபார்ம் பண்ணும், பி கேர்ஃபுல் ஆஃப் பெடஸ்ட்ரியன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். நம்ம ஸ்பீட்ல போறப்போ நம்ம கவனம் இருக்கணும். அஃப்கோர்ஸ் எல்லாமே கவனமா தான் வண்டி ஓட்டணும். இது ஒரு ஞாபகத்துல வண்டி ஓட்டிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி அலர்ட் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா அங்க ஒரு கார் நின்றுட்டு இருக்கு, இது பி கேர்ஃபுல் கார் சொல்லுது, அங்க நிக்கிற கார் சொல்லுது. ஆமா, இதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை. இங்க பாருங்க, நான் இங்க இந்த கார் இங்க நிக்கிறதா, கார் இங்க நிக்கலீங்க, நான் இப்ப பக்கத்துல தெரியுது. பட் நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இது இன்ஃபார்ம் பண்ணுது. நீங்க வந்து இதெல்லாம் என்னன்னா நம்ம ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கப்போ இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணும். ஒரு ஸ்பீடுக்கு மேல போச்சுன்னா அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணும். ஸ்லோ ஸ்பீடுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம், எந்த ஸ்பீடுக்கு வேணுமோ அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். சார், டேஷ் கேமரா பொறுத்த வரைக்கும் அதிக பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன? நீங்க மார்க்கெட்ல பார்க்க 90% ஆஃப் டேஷ் கேம்ஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பெனியோட சாஃப்ட்வேர்ல டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, இல்ல அது சைனீஸ் சாஃப்ட்வேர் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர்ஸ் மோஸ்ட்லி வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்னன்னா நீங்க ஏதாவது சப்போர்ட்டோ இதெல்லாம் அவங்களால கொடுக்க முடியாது. இதுல முக்கியமா என்னன்னா டேஷ் கேம் ஃபிட் பண்ணோட உங்க வேலை முடிய சப்போர்ட்ஸ் பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம்னா சார்ட் அவுட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது. என்னோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து கம்ப்ளீட் இந்தியன் மேட் சாஃப்ட்வேர். இந்த கிளவுட் எல்லாமே வந்து நாங்க இந்தியாவில் வச்சுட்டு இருக்கோம். இது இன்னும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்லி பில்ட் அண்ட் டெவலப்ட் இன் தமிழ்நாடு, கோயம்புத்தூர். இந்த வீடியோ ஸ்ட்ரீமிங்ல இருந்து எல்லாமே வந்து இந்தியாவில தான் இருக்கு. நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் மூலியமா அவங்களோட ஏபிஐ டேட்டா இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி எல்லாம் இருக்குது. நான் எங்களோட ப்ராடக்டே வந்து இன்னொரு ப்ராடக்டோட ஏபிஐ மூலியமா வச்சு கூட நாங்க காமிக்கலாம். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. டெக்னிக்கலா ரொம்ப நம்ம பேச வேண்டாம், பட் நான் என்ன சொல்ல வேணா, எங்களோட எல்லாமே உங்களோட டேட்டா செக்யூர்டு இந்தியன் கிளவுட் தான் நாங்க வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரீமிங், லேட்டன்சி எல்லாமே எந்த ப்ராப்ளம் இருக்காது. பக்காவா எங்களால சப்போர்ட் சர்வீஸ் கொடுக்க முடியும். பீப்புள் ஆர் ஹேவிங் மோர் ஃப்ளீட், நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா டேட்டா வேணும், இல்லை ஸ்பெசிஃபிக்கா ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் எங்களால கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுக்க முடியும். பண்ணிட்டு இருக்கோம், நிறைய கார்பரேட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இந்த மாதிரி ஏபிஎஸ் எங்ககிட்ட இருந்து ஏபிஎஸ் வாங்கி உங்களோட அப்ளிகேஷன்லையும் கூட நீங்க வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். அதுக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம். ஸோ ரிப்போர்ட்ஸ் கஸ்டமைஸ் தான் நாங்க ஏபிஎஸும் கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஓகே சார், இப்போ பிரைசிங்லாம் என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? எங்க மாடல் பிரைசிங் பாத்தீங்கன்னா எங்க மாடலுக்கு ஏற்ற மாதிரி சிங்கிள் சேனல் நான் ஏ இல்லாம எங்களுக்கு வெறும் ஜிபிஎஸ் கேமரா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா 6500 இருந்து 25,000 வரைக்கும் நாங்க வச்சிருக்கோம். இதே நீங்க ஃபியூல் சென்சரோட போட்டீங்கன்னா இன்னும் மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நாங்க வந்து இயர்ண்ட் ஆஃபர் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆஃபர்ல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு
ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா நாங்க பண்ணி கொடுப்போம். பக்காவா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு டிராவல்ஸ் கேக்குறாங்க, அவங்களுக்கு எப்படியும் ஒரு 50-60 டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் கண்டிப்பா நாங்க டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். ஏ டேஷ் கேமரா நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நான் ஏ டேஷ் கேமரா போறதை விட நீங்க ஏ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் ரொம்ப அதிகம். டேஷ் கேம் பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுக்கு டேட்டா கிடைக்காது. ஸோ எதனால ஆக்சிடென்ட் பண்ணவங்களும் உங்களுக்கு தெரியும். பட் இதுல நீங்க அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். வெல் அண்ட் குட். இது கிளவுட்ல ஸ்டோர் பண்றங்காட்டி உங்களுக்கு டேட்டாஸ் பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க எங்க ப்ராடக்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களோட ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. ஏ டேஷ் கேமரால நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஏ டேஷ் கேமரா போடலாம்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம், கன்சல்டிங் பண்ணுவோம். ஏன்னா ஏ டேஷ் கேமரா பொறுத்த வரைக்கும் அதை நாங்க ப்ராடக்ட் இருந்தாங்க மாட்டுக்குன்னு சொல்றது இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு உண்டான ஏ டேஷ் கேமராஸ் கொடுப்போம். ஏ நான் ஏன்னா ஜென்ரல் யூஸ் தான். அது எங்க ஆன்லைன் போர்ட்டலே இருக்கு, நீங்க ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அக்ராஸ் இந்தியா எங்கனாலும் எக்ஸ்ட்ரா சார்ஜுக்கு வந்து நாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்போம். இன்ஸ்டாலேஷன் இஸ் நாட் ஃப்ரீ. சிம் கார்ட்ஸ் வந்து உங்க ஸ்கோப், நீங்க கஸ்டமர் சிம் கார்டு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதுவும் போட்டு உங்களுக்கு காமிச்சிடுவோம். இந்தியா ஃபுல்லா எங்க இருந்தாலுமே சரி, சோ இன்ஸ்டாலேஷனுமே அவங்களே வந்து பண்ணி கொடுத்துறாங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் அதை பாத்துங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க. சோ உங்க ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த ப்ராடக்ட் எங்க தேவைப்படுதுன்னு உங்களுக்கே தெரியும். சோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டா சோ ஸ்கிரீன்ல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ இது மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.